ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இது வந்து நவமொழிகாகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். 23ஆம் தேதி வருது. 21ஆம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான கடைசி நாள், சரிங்களா? அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். தொடர்ந்து செஞ்சுட்ருக்கிறவங்களுக்கு இதை பற்றின ப்ரொசீஜர் தெரியும், எப்படி செய்யணும், என்ன மாதிரி எல்லாமே வந்து தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றின ப்ரொசீஜர் தெரியல, இல்லை நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பணும். அப்போ நீங்கள் டைப் பண்ணி அனுப்பும் போது இதை பற்றின முழு விவரங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் கூட பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? இதை பற்றின நிறைய வீடியோக்கள் இருக்குது, பல பேரோட அனுபவங்களாம் இருக்குது, ஆல்ரெடி நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? அதே போல் வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்டேட் போட்டுறோம். கடைசி 2 டேஸுங்கும் போது சில பேருக்கு வந்துட்டு பேமெண்ட் பண்ண முடியறதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஏன்னா அது சர்வர் இஷ்யூ ஆகும், சர்வர் பிஸி ஆகும் உங்களுக்கு கடைசி நேரம் அப்படிங்கும் போது. அதனால் முன்கூட்டியே பெயர்கள் கொடுக்கறக்கு நீங்கள் பாருங்கள். ஏன்னா கடைசி நேரமும் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம். இருந்தாலும் கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம போடுறனால அந்த கடைசி நேரத்தில் அடித்து பிடிச்சி பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் டைம் டென்ஷன் ஆகாமல் பண்ணிக்கலாம். அதுக்காக வேண்டியது அதை நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. இன்னொரு 3-4 டேஸ் தான் டைம் இருக்குது. 21ஓட டைம் வந்து முடியுது. 4 டேஸ் டைம் இருக்குது, சரிங்களா? அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை கூட சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி எல்லோரும் பயங்கர ஹாப்பியாக மும்முரமாக வரலட்சுமி பூஜை பிஸியில் வந்து எல்லோரும் இருப்பீங்க. வரலட்சுமி பூஜை பண்ணுறவங்க நேற்று கூட ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வருஷத்தில் ஒரு வாட்டி நம்ம பண்ணுற விஷயத்த கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கணும். ஸோ வந்துட்டு இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே மறக்காமல் நீங்கள் இந்த வரலட்சுமி பூஜையில் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதை எழுதி வைக்கணும். போன வருஷம் எழுதி வச்சவங்களுக்கெல்லாம் ரொம்ப கை கொடுத்துருக்கு, பல விஷயங்கள் நன்மைகளாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எழுதி நம்ம அம்மன் கிட்ட வைக்கிற மாதிரி இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரே தடவை பண்ணால் மட்டும் போதுங்க. நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து சத்தியமாக நடந்துடும். அவ்வளோ பெரிய ஒரு மேஜிக் நடக்கும் இதில், சரிங்களா? என்னென்னு பார்த்தலாம். இப்போ சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க. ஹாய் சிஸ்டர், லாஸ்ட்டு 5 பஞ்சமிக்கும் நான் நவமணி அவத்துக்கு பேர் கொடுத்துட்டு இருக்கேன். என்னோடய லேண்டு வந்து நல்ல அமௌண்ட்டுக்கு சேல் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இடிபாடாக இருந்தது. லேண்டு போகவே இல்லை. கடைசி என்னதான் வழின்னு பார்க்கும்போது பஞ்சமிக்கு தான் நவமணி அவத்துக்கு இது கொடுத்தேன், பேர் கொடுத்தேன். உண்மையை சொல்லணும்னா 5ஆவது பஞ்சமியில் எல்லாமே முடிச்சு வந்துருச்சு கைக்கு கேஷு. ரொம்ப 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 தேங்க்ஸ் சிஸ்டர், ரியலி ரொம்ப தேங்க்ஸ். நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட இடம் விஷயம் 5 பஞ்சமியில் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது. அதாவது இவங்க பெயர்கள் கொடுத்து அந்த பஞ்சமி நெருங்குறக்குள்ளவே ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல சகோதரிகள் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டுகிட்டே இருக்கேன், சரிங்களா? பல பேரும் இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லிட்டுருக்கீங்க. சிஸ்டர், அந்த பஞ்சமிக்குள்ளவே ஏதாவது ஒரு மேஜிக் நடந்துருது அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் வராகி அன்னைகிட்ட கேட்கும்போது எப்பேற்பட்ட விஷயங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்க. வராகி அன்னைக்கு நன்றிகள் சொல்லுங்கள், அது போதும். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சொல்ல போகிற அந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, வரலட்சுமி பூஜை வந்துட்டு நீங்கள் நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி எல்லாம் பண்ணுவீங்க, நாளைக்கு வர நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இந்த வரலட்சுமி பூஜையில் இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு நாளாக இருக்கும், சரிங்களா? இன்றைக்கி தான் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் வீட்டுக்கு வரவழைச்சி சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் தாம்பூலமெல்லாம் கொடுத்து எல்லா பூஜைகளோட மெயினான ஒரு டேனா இன்றைக்காக தான் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எல்லா விஷயங்களும் செய்ய போகிறீங்க. எதற்காகனா அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்கணும், நம்ம கேட்குற விஷயங்கள் வந்து கைமேல் பலன் கிடைக்கணுன்றக்காக வேண்டி மகாலட்சுமி அன்னைக்கு நீங்கள் இன்றைக்கி எல்லாமே வந்து செய்வீங்க, சரிங்களா? அதுபோல் இன்றைக்கி எந்த விஷயத்துக்காக வேண்டி இந்த மகாலட்சுமி பூஜை நீங்கள் பண்ணுறீங்களோ, இந்த வரலட்சுமி பூஜை நீங்கள் பண்ணுறீங்களோ, அந்த விஷயத்தை ஒரு கோரிக்கையாக எழுதி காரியசித்தி எண்ணோட, சரிங்களா? காரியசித்தி எண்ணோட எழுதி மகாலட்சுமி பாதத்தில் நம்ம வைக்கும் போது நீங்கள் அடுத்த வருஷம் அதை எடுத்து பிரித்து பார்க்கும்போது இது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கே, போன வருஷம் நம்ம எழுதி வச்சது இந்த வருஷம் இந்நேரம் நடந்துருச்சு அப்படின்னு வந்து நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஏன்னா போன வருஷம் இதே மாதிரி ஒரு முறை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அது எழுதி வச்சு பல பேத்துக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து நேற்று கூட ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் வந்து அந்த லிங்க் கொடுங்கன்னு கூட கேட்டிருந்தீங்க. நான் வந்து இன்றைக்கி சொல்கிற முறை வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். காரியசித்தி எண்ணோடு அதை வந்து நம்ம எழுதி வைக்க போகிறோம். எப்படி எழுதி வைக்கணும், அந்த காரியசித்தி நம்பர் என்ன, அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் சொல்லிடுறேன். இந்த முறை நம்ம செய்யறதுக்கு வந்துட்டு நமக்கு தேவையான ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா குங்குமம் வந்து வேணும். உங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற அந்த குங்குமம் இருந்தாலே தாராளமாக அதுவே நமக்கு போதுமானது, சரிங்களா? இது கூடவே வெள்ளை நிற பேப்பர் வந்து வேணும். சுத்தமான வெள்ளை நிற பேப்பர், கோடெல்லாம் போட்டிருக்கக்கூடாது, வெள்ளை நிற பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம என்ன செய்யணும்னா, இந்த குங்குமத்தை வந்துட்டு உங்கள் வீட்டில் பன்னீர் இருந்துச்சுன்னா அந்த பன்னீரால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் இல்லாத பட்சத்துக்கு தண்ணீர் பயன்படுத்திக்கலாம்,
சரிங்களா? ஏதாவது பட்ஸோ அல்லது தீக்குச்சியோ இல்லை வேறு ஏதாவது மரக்குச்சியோ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதால் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த குங்குமத்தை. அப்படி இல்லைன்னா உங்கள் கையால் எழுத முடியும்னா கூட உங்கள் கையால் தொட்டு ஆள்காட்டி விரலால், வலது கை ஆள்காட்டி விரலால் தொட்டு கூட அந்த வெள்ளை பேப்பரில் வந்து நீங்கள் எழுதலாம். என்ன எழுதணும், எப்படி எழுதணுங்கிற முறையை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. காரியசித்தி எண்ணை எழுதி அதற்கு கீழே ஒரு மந்திரம் இருக்குது, காரியசித்தி நாம ஜபம்னு சொல்லுவாங்க. அந்த நாம ஜபத்தை அன்னையோட பெயரை சொல்லி எழுதி அதற்கு கீழே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ அதை உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போது இதுதான் அந்த நம்பர். அப்புறம் இப்படி தான் எழுதணும் இதை வந்துட்டு நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு வேண்டி ஜஸ்ட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த வெள்ளை பேப்பரில் குங்குமத்தால் இப்படி எழுதணும். மேலே இருக்க அந்த நம்பர் காரியசித்தி நம்பரை ஃபஸ்ட்டு எழுதுங்க. இந்த நம்பரை எழுதுறதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த வரலட்சுமி நோன்பு எந்த விஷயத்துக்காக வேண்டிட்டு பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தை வந்து இதில் எழுதலாம். ஒரு விஷயம் எழுதலாம் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் கூட இதில் நீங்கள் எழுதலாம். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட் இந்த காரியசித்தி நம்பரை எழுதும் போதே நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அம்மா நாங்கள் இந்த வருஷம் மனசார கேட்குறது அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக எங்களுக்கு நடந்துடணும் அப்படின்னு நல்லா மனசார வேண்டிட்டு அந்த நம்பரை எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு கீழே நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் பாருங்கள், ஸ்ரீம் யோகமாயி ஸ்ரீம். இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான வார்த்தை, அன்னையோட ஒரு நாம ஜபம் இது. ஸோ இது மனசார நம்ம இந்த நாம ஜபத்தை எழுதி இந்த காரியசித்தி என்னோட நம்ம எழுதும் போது நம்ம கேட்குற விஷயங்கள் எல்லாம் அந்த யோகமாயி யோகங்களாக நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்ரீம் யோகமாயி ஸ்ரீம் இந்த வார்த்தையும் எழுதிட்டு இப்போ உங்கள் கோரிக்கை என்னவோ அதை எழுதுங்க. வீடு வாங்க வேண்டும்னு நான் உதாரணத்துக்கு வந்து நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ, வீடு வாங்கணும், வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி என்னென்ன விஷயமெல்லாம் இருக்கோ ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்களை கூட அதில் எழுதலாம். இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்த நான் திடகார்த்தமாக அம்மாட்ட கேட்டிருக்கேன், எனக்கு இந்த ஒன்று நடக்கட்டும் அப்புறம் நான் அடுத்தடுத்தா கேட்டுக்கிறேன்னு நினைக்கிறவங்க ஒரு விஷயத்த கூட நீங்கள் எழுதலாம். இப்படி அந்த வெள்ளை பேப்பரில் குங்குமத்தால் எழுதி அதை வந்துட்டு நல்லா மடித்து மனசார வேண்டிட்டு அம்மாவோட கலசம் பக்கத்தில் அதை வச்சுருங்க. சரிங்களா? அந்த பேப்பர் பத்திரமா அந்த கலசம் பக்கத்திலே இருக்கணும். நீங்கள் ஒரு நாள் பூஜை பண்ணுறவங்க இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா 3 நாள் பூஜை பண்ணுறவங்க இருப்பீங்க. 3 நாள் பூஜை பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா நேற்றே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, நாளையோட உங்களுக்கு 3ஆம் நாளாக இருக்கும். அப்போது இந்த பூஜையை முடிக்கிற அன்னைக்கு, சரிங்களா, நாளைக்கு 3ஆம் நாள் பூஜையை வந்து முடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பூஜையை முடித்ததுக்கப்புறம் அந்த வெள்ளை பேப்பரில் உங்கள் கோரிக்கையை நீங்கள் யோகமாயிக்கிட்ட எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா, இதை என்ன பண்ணுங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு தனியாக உங்கள் பூஜை ரூமில் எடுத்து வச்சுருங்க. அடுத்த வருஷம் வர வரைக்கும் அது எப்போவும் உங்கள் பூஜை அறையிலே இருக்கட்டும். நீங்கள் பூஜைகள் பண்ணும்போதெல்லாம் அந்த டப்பாவில் இருக்க அந்த பேப்பருக்கும் ஒரு ஆரத்தி காமிச்சிருங்க. இப்படியே அது பத்திரமா இருக்கும் போது அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் கேட்குற விஷயம் கண்டிப்பாக வந்து நடந்திருக்கும். அதே போல் சிலருக்கு வந்து ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு நாள் தான் நாங்கள் பண்ணுறோம், அப்போ நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னாலும் உங்களுக்கு சேம் அதே ப்ரொசீஜர் தான். இன்றைக்கி ஒரு நாள் செய்கிறவங்களாக இருந்தாலும் உங்கள் கலசம் பக்கத்துலேயே அந்த பேப்பரை வச்சுட்டு ராத்திரி எப்பவும் போல் நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பேப்பர் கலசத்து பக்கத்தில் வச்சுருக்க பேப்பரை எடுத்து டப்பாவில் போட்டு வச்சிடலாம். சேம் அதே விஷயந்தான் இதுக்கும். சரிங்களா? அதே போல் சிலர் வந்துட்டு கலசமெல்லாம் வைக்காமல் ஃபோட்டோ வச்சு கும்பிட்றவங்களுக்கும் சேம் இதே ப்ரொசீஜரான்னு கேட்டிங்கன்னா இதே ப்ரொசீஜர் தான். ஃபோட்டோ வச்சு கும்பிட்டாலும் இதே மாதிரி நீங்கள் அந்த ஃபோட்டோ பக்கத்தில் அம்மன் ஃபோட்டோ பக்கத்தில் வச்சுட்டு அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. ஒரு வருஷத்துக்கு அந்த பேப்பரை நீங்கள் வெளியெல்லாம் போடுறதோ இல்லை பிரித்து பார்க்குறதோ எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம். ஒரு டப்பாவில் போட்டு வச்சது அப்படியே இருக்கட்டும். சாம்பிராணி புகை காமிக்கும் போது மட்டும் எடுத்து காமிச்சிருங்க. வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம், பத்திரமா அது அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், சிலர்லாம் வந்து வரலட்சுமி பூஜையை வந்து செய்யாமல் இருப்பீங்க. வரலட்சுமி பூஜை நான் எதுவுமே செய்யலை, நாங்கள் ஒன்றுமே செய்யலை, சாதாரணமாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு விளக்கு வச்சு மட்டும்தான் கும்பிட்றோம், அப்போ நாங்களும் கூட இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக கும்பிட்றவங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்களும் கூட இந்த மாதிரி காரியசித்தி எண்ணை எழுதி அன்னை யோகமாகியோட அந்த பெயரை எழுதி உங்களோட கோரிக்கையை இன்றைக்கி சாதாரணமாக எழுதி வைங்க. வருஷத்தில் ஒரே ஒரு நாள் ஒரு தடவை இப்படி எழுதி வச்சா அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குங்க. இந்த காரியசித்தி எண்ணுக்கும் இந்த பெயருக்கும் அத்தனை ஒரு சக்தி இருக்குது. ஆடி மாதத்தில் வர கடைசி வெள்ளியில் நீங்கள் எழுதி வைக்க போகிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்ட விஷயம் வந்து நடக்கும். பூஜை முறைகள் செய்யாதவங்க கூட இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பீரியட்ஸாக இருந்தால் செய்யக்கூடாதுங்க, நான்வெஜ் சாப்பிட்ருந்தால் செய்யக்கூடாது. கலசம் இல்லாமல் ஃபோட்டோ இல்லாமல் வரலட்சுமி பூஜை எதுவுமே செய்யாதவங்க கூட இந்த முறையை தாராளமாக நீங்கள் செய்யலாம். சரிங்களா? இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே எழுதி வச்சா போதும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும்
வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச்.